Hello, little stars! Welcome to Navovi Kids World! பசுமையான மலைகளுக்கிடையே ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் பெரிய காய்கறி தோட்டத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன்பே அப்பா எழுந்து அன்புடன் காய்கறிகளை அறுவடை செய்வார். சிவப்பு தக்காளி, முறுமுறுப்பான கேரட், பச்சை பீன்ஸ் ஒவ்வொன்றையும் கவனமாக மரக்கூடைகளில் வைப்பார். ஒரு நாள் அப்பா சிரித்தபடி கேட்டார், என்னுடன் சந்தைக்கு யார் வர விரும்புகிறீர்கள்? நான் நான் என்று மாயாவும் ரவியும் உற்சாகமாக குதித்தனர். அன்று ஒரு சிறப்பு நாள். சந்தை சனிக்கிழமை. அம்மா அவர்களுக்கு சாதம் உருண்டைகளும் மாம்பழ துண்டுகளும் அன்புடன் பேக் செய்தார். அப்பா வாரத்தின் சிறந்த காய்கறிகளை வண்டியில் ஏற்றினார். மாயாவும் ரவியும் சிரித்தபடி உதவினர். மூவரும் ஒன்றாக வேலை செய்தனர், மகிழ்ச்சியுடன். சந்தைக்கான பயணமே ஒரு சாகசமாக இருந்தது. வயல்களில் விவசாயிகள் கை அசைத்தனர். ஒரு சிறிய பாலத்தை அவர்கள் கடந்தனர். மாம்பழத்தோப்பில் கிளிகள் குரல் கொடுத்து பறந்தன. பரபரப்பான சந்தையை அடைந்ததும் மாயாவும் ரவியும் ஆச்சரியத்தில் நின்றனர். மக்கள், சத்தங்கள், வாசனைகள் எல்லாமே ஒரு புதிய உலகம் போல இருந்தது. அப்பா கடையை அமைத்தார். இவற்றை அழகாக அடுக்குங்கள் என்று சொன்னார். மாயா தக்காளிகளை சீராக வைத்தாள். ரவியோ கேரட்களை சிப்பாய்கள் போல அடுக்கினான். வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்தனர். தக்காளிக்கு எவ்வளவு என்று ஒரு பாட்டி கேட்டார். மாயா சிரித்தபடி சொன்னாள், இவை மிகவும் இனிப்பானவை பாட்டி. பாட்டியும் சிரித்தார். ஒரு இளம் தாய் தன் குழந்தைக்காக காய்கறிகள் தேடினார். இவை குழந்தைகளுக்கு நல்லது என்று ரவி பெருமையுடன் சொன்னான். அப்பாவின் முகம் பெருமையால் ஒளிர்ந்தது. அப்போது ஒரு சிறுவன் அவர்கள் கடையின் அருகில் பசியுடன் நின்றான். அவனிடம் பணமும் இல்லை, காலணிகளும் இல்லை. ஆனால் அவன் கண்களில் ஆசை இருந்தது. அப்பா ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சிறந்த காய்கறிகளை அந்த சிறுவனிடம் கொடுத்தார். எல்லோருக்கும் நல்ல உணவு கிடைக்க வேண்டும். சிறுவனின் முகம் சூரியன் போல பிரகாசித்தது. ரவியின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அப்பா மெதுவாக சொன்னார், சில விஷயங்கள் பணத்தை விட மதிப்புமிக்கவை. இரக்கம் இதயத்தை நிரப்பும். நாள் முடிவில் அவர்கள் எல்லாவற்றையும் விற்றனர். சோர்வாக இருந்தாலும் அவர்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. வீட்டுக்குச் செல்லும் வழியில் அப்பா குழந்தைகளுக்கு சிறிய இனிப்பை வாங்கினார். மூவரும் சிரித்தபடி நடந்தனர். அன்று முதல் சந்தை சனிக்கிழமை மாயாவுக்கும் ரவிக்கும் மிக பிடித்த நாளாக மாறியது. ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், ஒன்றாக வேலை செய்வது நம்மை வலிமையாக்கும், பகிர்ந்து கொள்வது நம்மை உண்மையாக பணக்காரர்களாக்கும்.